இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் மகாநதி. இந்த சீரியல்ல ராஜா ராணி பாரதி கண்ணம்மா சீரியலை இயக்குன பிரவீன் தான் இயக்கிட்டு வராரு. இந்த சீரியல்ல கதை கொடைக்கானல்ல வாழற சந்தானம் தன்னுடைய 4 பெண் குழந்தைகளையும் திருமணம் செய்யறதுக்காக வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாரு. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நண்பன் பசுபதி அக்கவுண்ட்டுக்கு அனுப்ப அவரு சந்தானத்தோட குடும்பத்துக்கு கொடுக்காம ஏமாத்துறாரு. இதுதான் ஒரு கட்டத்துல நண்பனால ஏமாற்றப்பட்டதா அறிஞ்ச சந்தானம் இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இறந்து விடுறாரு. இப்படிதான் இந்த சீரியலோட கதை நகர்ந்துட்டு வருது. இந்த தொடர் டிஆர்பில நல்ல ரேட்டிங்க பிடிச்சிட்டு வருது. இந்த தொடர்ல நடிச்சிட்டு வர நடிகர்கள் ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது விஜய் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர சுவாமிநாதன் ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. காவேரி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர லக்ஷ்மி பிரியா 10,000, குமரன் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர கமருதீன் ஒரு நாளைக்கு 8,000 வாங்குறாரு. கங்கா கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர நடிகை தாரிணி ரூபாய் 6,000 சம்பளமும், குழந்தை நட்சத்திரமா நர்மதாவா நடிக்கிற காவியாவுக்கு 2,000 சம்பளமா கொடுக்கப்படுது. 2வது ஹீரோவா நிவின் கதாபாத்திரத்துல நடிக்கிற ருத்ரன் பிரவீனுக்கு 10,000 சம்பளமும், வில்லி வேடத்துல நடிக்கிற நடிகை ஸ்வாதிகாவுக்கு 7,000 சம்பளமும் வாங்குறாங்க. வில்லன் ரோல்ல பசுபதியா நடிக்கிற நடிகர் ரமேஷ் 6,000 சம்பளம் வாங்குறாரு. பாட்டி கல்யாணியா நடிக்கிற நடிகைக்கு 4,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுது. இதுல அதிகமா சரவணன் சில எபிசோடுகளை மட்டும் நடிச்சிருந்தாலும் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்லப்பட்டது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.